எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். ஜீவன் யாருடையது? ஜீவன், எல்லா ஜீவனும் யாருடையது? எல்லா ஜீவன் யாருடைய சொல்லுங்கள்? தேவனுடையதான். அப்படிதானே? ஆடு மாடு எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுத்துருக்கு யார்? தேவன். அப்படிதானே? தானியேல் சொல்லுவான் இல்லையா, பெல்தேஷாத்சார்ட்ட, எல்லாருடைய ஆவியும் தமது கையிலே பிடித்திருக்கிற தேவன் சொல்லி. எல்லாருடைய ஜீவனும் யாருடையதான்? தேவனுடையதான். தேவன் தான் சிருஷ்டிகர் இல்லையா? அவர் தான் சிருஷ்டிகர். இப்போ நமக்கு ஜீவனை தந்திருக்கிறது யார்? யார் ஜீவனை தந்திருக்கிறா? இப்போ எசேக்கியா ராஜா பற்றி நான் படிச்சிருக்கோம்ல, அவன் சாவ போகிறான். சாவும்போது என்ன ஜெபம் பண்ணுவான்? நான் இப்போ சாவக்கூடாது, நான் இன்னும் உயிரோடு இருக்கணும் இன்னும் ஜெபம் பண்ணுவான். இன்னும் தேவன் என்ன பண்ணுவார்? சரி, ஓகே, இன்னொரு 15 வருஷம் இருந்துக்கோ. அவனுக்கு ஆயுசு நாட்களை கற்று என்ன பண்ணுறாரு? கூட்டி கொடுக்குறாரு. தேவன் இப்போ எல்லாத்த விட ஒரு ஹையஸ்ட் விஷயம் என்னென்னா, தேவனுடைய ஒரு விஷயம் என்னது? அவர் தான் ஜீவன். அவர் நமக்கு என்ன தர முடியும்? அவர் நினைச்சார்னா ஜீவனை தர முடியும். ஆயுசு நாட்களை பெருக பண்ண அவரால் முடியும். அவர் தான் ஜீவன் இல்லையா? அவர் தான் என்னது? ஏசப்பா சொன்ன யோவான் 10ஆம் அதிகாரத்தில், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் தான் ஜீவன் இல்லையா? பிலிப்பியர் 1:21 பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் இல்லையா? இப்போ நமக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு என்ன தராரு? ஜீவனை தந்திருக்கிறாரு. அதை குறித்து நம்ம ரொம்ப யோசிக்கிறோமா? நம்ம உயிரோடு இருக்கிறது காரணம் யார்? தேவன் நினச்சதுனால உயிரோடு இருக்கிறோம். அவர் தான் நமக்கு என்ன தர முடியும்? ஜீவனை தர முடியும். ஆனால் அதை குறித்து நம்ம சந்தோஷப்படுறோமா? பொதுவாக அதை குறித்து நம்ம என்றைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கோமா? அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறது உண்டா? சொல்லுங்கள். தேவன் ஜீவனை மட்டும் நமக்கு தரல, வேறு என்ன தராரு? தயவு செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவை குறித்து பைபிளில் நிறைய இடங்கள் இருக்குங்க, நிறைய வாசிக்கிறோம். பைபிள் பாருங்கள், ஒரு ஜெபம் பாருங்கள். நம்ம ஆபிரகாமுடைய வேலைக்காரன் யார்? எலியேசர். யாருக்கு பொண்ணு பார்க்க போகிறான்? ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகிறான். பொண்ணு பார்க்க போகும்போது எப்படி ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? எப்படி ஜெபம் பண்ணுவான்? ஆதியாகமம் 21:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலியேசர் ஜெபம் பண்ணுறான். ஒரு கிணத்து பக்கத்தில் நின்று என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். எப்படி ஜெபம் பண்ணுறான் தெரியுமா? என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். அப்படி தானே? எப்படி ஜெபம் பண்ணுறான்? தயவு செய்யுங்க. நம்ம எப்படி ஜெபிச்சிருக்கோமா? என்னைக்காவது நம்ம இது மாதிரி ஜெபிச்சிருக்கோமா? எப்படி ஜெபம் பண்ணுறான் அவன்? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பொண்ணு பார்க்க போகிறான் எலியேசருக்கு இல்லையா? ஆபிரகாம் பையனுக்கு. அப்போ எப்படி ஜெபம் பண்ணுறான் பார்த்தீங்களா? தயவு செய்யுங்க, தயவு செய்தருளும். ஆபிரகாமுக்கு என்ன செய்யுங்க? என்ன பண்ணுங்க? தயவு செய்யுங்க அப்படி சொல்லி அவன் ஜெபம் பண்ணுறான். தேவன் தயவு செஞ்சாரா? தயவு செய்தார். ஹல்லேலூயா. இப்போது தேவனுடைய தயவை குறித்து பைபிள் சொல்லுது, உங்களுடைய கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. அப்படி தானே? தேவனுடைய தயவு எப்படி? ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறான் ஒரு இடத்துல, உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை உறுதியாக நிற்க பண்ணியிருந்தீர். அப்போ தேவன் நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் தயவு செஞ்சார்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை திடமாக இருக்கலாம். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறான் வேலைக்காரன். என்ன ஜெபம் பண்ணுறான்? எனக்கு தயவு செய்யுங்க. யாருக்கு தயவு செய்யுங்க? எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்யுங்கன்னு வேலைக்காரன் ஜெபம் பண்ணுறான். எஜமானுக்கு என்ன செய்யுங்க? தேவனே கொஞ்சம் தயவு பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். இந்த ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணார்? அவனுக்கு தயவு செஞ்சார். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுடைய தயவுங்கிறது வேறு, தேவ தயவு வேறு. மனுஷங்க தயவுங்கிறது மாறிடும். அப்படி தானே? மாறுமா மாறாதா? நீங்கள் பைபிளில் ஆபிரகாமுடைய நாட்களில் அபிமெலேக்குன்னு ஒருத்தர் தான். யார் அபிமெலேக்கு? யார்? சாராளுடைய மனைவியை தூக்கிட்டு போனது யார்? அபிமெலேக்கு. அபிமெலேக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? வாசிங்க, ஆதியாகமம் 21:23 பாருங்க. சாரி, முதல்ல நான் வாசித்தது ஆதியாக 24:12. சரியா? 21 இல்லை, முதல்ல என்ன வாசம்? ஆதியாக 24:12 தான்.
இதில் வாசித்தது. அப்புறம் இப்போ பாருங்க, ஆதியாக 21:22 வாசிங்க இப்போ. ம் 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 இருக்கிறார் ஆகு. ம் 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 நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கேன், தயவு பண்ணுறேன். அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணக்கூடாது, என் பேரன் பேத்திகளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி சொல்லி இவன் வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கினான் யார், ஆபிரகாம்கிட்ட. அதே மாதிரி ஆபிரகாம் என்ன பண்ணல, அவனுடைய அபிமெலேக்குடைய சந்ததியை எந்த டிஸ்டர்ப் பண்ணவில்லை. ஆனால் அவன் சொன்ன மாதிரி இருந்தானா, அபிமெலேக்கு சொன்ன மாதிரி இருந்தானா? நமக்கு தெரியும். அபிமெலேக்குடைய பையன் என்ன பண்ணான், அவன் பேரும் அபிமெலேக்கு தான் இல்லையா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஈசாக்கு எங்கெல்லாம் துறவு தோணுன்னு அங்கெல்லாம் போய் என்ன பண்ணான், அதை மூடினான். ஏகப்பட்ட சேட்டை பண்ணான், அப்படி தானே நான் படிச்சிருக்கமா இல்லையா. அவனுடைய மனைவி என்ன பண்ணான், கடத்திட்டு போனான் இல்லையா, கடத்திட்டு போகிறதுக்கு பார்த்தான். அப்போ பாருங்கள், இப்போது பைபிளில் இந்த மனுஷன் நான் தயவு பண்ணமா நீ தயவு பண்ணு சொன்னால் நான் அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினானா? கண்டிப்பாக காப்பாற்றலை. ஹல்லேலூயா. நீங்கள் லாபானை குறித்து பாருங்களேன். லாபானை குறித்து வாசிங்க ஒரு வசனம். ஆதியாகமம் 30:27 பாருங்கள். ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் இனி இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் அப்படி சொல்லி லாபான் வந்து சொல்கிறான். எனக்கு என்ன செய்யணும், எனக்கு தயவு செய்யணும் அப்படி சொல்லி சொல்கிறான். உடனே யாக்கோபு என்ன பண்ணான், தயவு காட்டினான் லாபான் மேலே. ஆனால் பதிலுக்கு லாபான் தயவு காட்டினானா பைபிளில் இல்லை. என்ன பண்ணான், 10 முறை சம்பளத்தை மாற்றுறது அப்படி தானே, இளையவளை கட்டி கொடுக்கணும், மூத்தவளை கட்டி கொடுக்குறது, என்னெல்லாம் பண்ணான் பார்த்தீங்களா. யார், லாபான் தயவு செய்யலை. அப்போது உலகத்தில் மனுஷங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட தயவை எதிர்பார்ப்பாங்க, பதிலுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தயவு காட்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம நிறைய சாட்சி சொல்ல பைபிளில் சொல்ல முடியும். இன்னொரு வசனம் வாசிங்க. யோசேப்பு குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39:4 வாசிங்க. ம் 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 யோசேப்புக்கிட்ட யார் தயவு வச்சா, போத்திபார் தயவு வச்சான். அந்த தயவு எவ்வளோ நாளைக்கு நீடிச்சுது, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டானா போலியா. ஆனால் யோசேப்பு பதிலுக்கு ஏதாவது பண்ணானா, பண்ணல. அப்போ பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தயவை வந்து ஜனங்களை பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் பதிலுக்கு நமக்கு தயவு செய்வாங்களான்னா யாருமே செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிற காரியங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ஆனால் தேவன் வந்து அப்படி கிடையாது. தேவன் எப்படிப்பட்டவருங்க, நமக்கு தயவு செஞ்சார்னா அது நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கி ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளணும், தேவன் எப்படி தயவு செய்வார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கு தயவு செய்வார், அவர் நமக்கு தயவு செய்கிறாருங்கிற அறிவு நமக்கு எப்போதுமே இருக்கணும். யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும். யாக்கோபு வந்து கோலும் கையுமா தான் எங்கே போனான், பதானாராமுக்கு போனான். திரும்பி வரும்போது ஒரு ஜெபம் பண்ணுவான் தெரியுமா, என்ன வாசிங்க. ஆதியாகமம் 32:10 வாசிங்க. ஆதியாகமம் 32:10 வாசிங்க. எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ம் 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 உடையவன் நானே. போதும் பாருங்க. அப்போ யாக்கோபுக்கு வந்து யார் தயவு பண்ணா, தேவன் தயவு பண்ணார். அப்போது யாக்கோபுக்கு என்ன ஒரு அறிவு இருக்குது பாருங்கள். நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், நான் வந்து வெறும் கோலு கையுமா தான் போனேன், அப்போ நான் எப்படி நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டேன், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவன் என்ன சொல்கிறான், நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவு. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு யாக்கோபு போல் என்ன விசுவாசம் இருக்கணுங்க, எனக்கு தேவன் தயவு செய்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு எந்நாளும் உள்ளது, அப்படி தானே. எல்லா நாளுமே என்ன இருக்குது, தேவனுடைய தயவு நமக்கு இருக்குது. பைபிள் சொல்லுது சங்கீதத்தில், தேவன் வந்து எல்லார் மேலும் தயவு உள்ளவரான். யார் மேலே தயவு உள்ளவர், எல்லார் மேலேயும் தயவு உள்ளவர் தான். அவருடைய சுபாவம் என்ன தெரியுமா, பைபிளில் தேவனுடைய சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கியா, என்ன சொல்லப்பட்டிருக்கோம், தேவன் இப்படிப்பட்டவர், கிருபையுள்ளவர்,
தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர், அப்புறம் நீடிய சாந்தம் உள்ளவர், அப்புறம் தயவுள்ளவர். இந்த மாதிரிலாம் அவருடைய கேரக்டர் படிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர் அப்படி படிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய தயவை குறித்து மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். தேவனுடைய தயவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படலாங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கொள்ளுங்க. மனுஷங்க நமக்கு காட்டுற தயவுங்கிறது வேறு, அப்படி தானே? இப்போ வந்து அபிமேலக்கு என்ன சொன்னான்? நான் உனக்கு தயவு செஞ்சேன்னா, அப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க? அவன் பிள்ளை என்ன செய்யுது? தயவு பாராட்டல. இவங்க பாராட்டினதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கல. யோசேப்பு மேலே தயவு வச்சான், அப்புறம் தயவு மாறிடுச்சு, அப்படி தானே? ஏன் இப்போது சவுல் சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான் தாவீதுகிட்ட? இவனுக்கு என்னிடத்தில் தயவு இருக்குது, நான் இருக்கட்டும் அப்படி சொல்லுவான். அப்புறம் அந்த தயவு எப்படி மாறிடுச்சு? சவுல் அவனை கொலை பண்ணுறதுக்கு தேடினான். யோசேப்புக்கு போத்திபார் தயவு பண்ணான், அப்புறம் முடிச்சு ஜெயிலில் போட்டான், அப்படி தானே? அபிமெலேக்குக்கு தயவு பண்ணான் யார்? அப்புறம் என்னாச்சு? பிள்ளை என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் அதே சந்தேதான அபிமெலேக்கு எங்கே கிணறு தோண்டினாலும் கிணற மூடுறான், துறவை மூடுறான், அதானே? ஒரு காலத்தில் தயவு பண்ண, பின்னாடி என்ன பண்ணுறான்? அவன் பிள்ளை துறவு மூடுது. அப்புறம் சவுல் பாருங்கள், கோலியாத்தை ஜெயிச்ச உடனே எனக்கு தயவு இருக்குது, எனக்கு மேலே தயவு இருக்குது, இருக்கட்டும் அப்படின்வான். அப்புறம் அவனை கொலை பண்ணுறதுக்கு தேடுவான். அதான் மனுஷங்க நமக்கு தயவு பாராட்டினாங்கன்னா அடுத்து நம்மளை கொல்ல போகிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நமக்கு குழி வெட்ட போகிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் மனுஷ தயவு அப்படின்றது மாறிடும். நாம் அந்த மனுஷ தயவுலேயே என்ன பண்ணக்கூடாதுங்க? சிலாகித்திர போயிடும். சிலாகித்து ஆகா இவன் எனக்கு பேர் ரொம்ப தயவு பண்ணுறான், எக்ஸ்கியூஸ் பண்ணுறான், ரொம்ப தயவு பாராட்டுறான் அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது. அதில் நினச்சிக்கூடாது. தேவனுடைய தயவுக்கு நம்ம வரணும். நான் பைபிள் யோபு சொல்கிறேன் பாருங்க, நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல். யோபுடைய நிலைமை என்ன தெரியுமா? என்ன நிலைமை? உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் வியாதி, பிள்ளைகள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படி தானே? அப்படியா இல்லையா? ஆண்டவர் ஒரு என்ன சொன்னார் பிசாசுகிட்ட? நீ என்னத்தை மட்டும் எடுத்துடாத, அவன் ஜீவனை எடுத்துடாத. கலையில் என்ன எடுத்துடாத? ஜீவன் எடுத்துடாத சொன்னார். ஜீவன் யார் அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் யார் என்ன செய்ய முடியாது. அதை தான் ஆண்டவர் ஏசப்பா அழகாக சொன்னார். நீங்கள் அடைக்கலாம் குருவிகளப்பா. ஒரு குருவி பார்க்கல, ஒரு குருவி வந்து தரையில் செத்து விழுந்தால் கூட யார் சித்தம் இல்லாமல் விழாதான். தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு குருவி என்ன செய்யாது? சாவாதான். இந்த உலகத்தில் ஒரு குருவியே தேவ சித்தம் இல்லாமல் சாவாதுன்னா நம்ம சாவோமா சொல்லுங்கள்? நமக்கு அப்பப்போ என்ன வரும்? மரண பயம் வருமா இல்லையா? அப்போ நமக்கு என்ன அறிவு இருக்கணும்? இல்லை, அப்படிலாம் நான் சாவ மாட்டேன், தேவன் வந்து என் மேலே தயவு உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எப்படி என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணுமா இல்லையா? தேவனுடைய தயவை பெறுவதற்கு நம்ம பாத்திரவானாக இருக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் பூந்து விளையாடுறீங்கன்னா தயவு பாராட்ட மாட்டார். ஒரு சினிமாவை பார்த்தீங்கன்னா தயவு பாராட்ட மாட்டார். விபச்சாரம் பண்ணால் தயவு பாராட்ட மாட்டார். பொய் சொன்னால் தயவு பாராட்ட மாட்டார். கோவப்படுவார். கோபம் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் அழிச்சு போட்டுருவார். அதுவும் பைபிள் இருக்குது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் தெய்வ கோபம் இருக்குது, ஒரு பக்கம் தயவு இருக்குது. யார் மேலாம் கோபம் வந்துச்சு அவங்க என்ன ஆகிட்டாங்க? பார்வன் மேலே கோபம் வந்துச்சு, என்னன்னா செங்கடலில் காலி ஆகிட்டான். அப்போ நம்ம மேலே தேவன் வந்து தயவு உள்ளவராக இருக்கார் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு சில காரியங்கள் இருக்குது. நான் வேகமாக பின்னாடி சொல்கிறேன். முதல்ல நீங்கள் பாருங்கள். இப்போது தேவனுடைய தயவை குறித்து பாருங்கள். யோசேப்பு வந்து தயவை பாராட்டல, அங்கே தான் விட்டோம். ஆனால் தேவன் யோசேப்புக்கு என்ன பண்ணார் தெரியுமா? வாசிங்க. ஆதியாகமம் 39:21 வாசிங்க. ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணுறாரு? யோசேப்பு வந்து பாவம் செய்யாதனால, கவனிங்க, யோசேப்பு எப்படி இருக்கிறான்? உண்மையாக இருந்ததுனால தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். வாசிக்கிறோமா இல்லையா? அப்புறம் யாத்ராகமத்தில் கூட ஒரு வசனம் நீங்கள் படிப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனாங்க பார்த்தீங்களா? அப்படி விடுதலை ஆகும்போது ஒரு வசனம் இப்படி சொல்லுது பாருங்கள். யாத்ராகமம் 3:21 வாசிங்க. ஓகே. அப்போ தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது எப்படி கிளம்புனாங்க? அந்த எகிப்து ஜனங்கள் இவங்க மேலே தயவு பாராட்டுபடி செஞ்சார்.
நிறைய வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்து விட்டாங்க இல்லையா? எப்படி அது ஏன் அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு? அந்த எண்ணத்தை யார் உருவாக்குனா? அவங்க இஸ்ரவேல் எகிப்து ஜனங்களுக்கு தேவன் உருவாக்குனார். ஏன் உருவாக்குனார்? அவர் வந்து இஸ்ரவேல் ஜனத்தின் மேலே இருக்கிற தயவுனால் அப்படி பண்ணார். அப்போ தேவன் நினைச்சார்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிற இடத்துல எஜமானுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும்னா யார் நினச்சா முடியும்? தேவன் நினச்சா முடியும். ஹல்லேலூயா. நம்ம எந்த காரியமாக எங்கே போனாலுமே நமக்கு எதிராக இருக்கிறவங்ககிட்ட நமக்கு தயவு கிடைக்கணும். அது யார் நினைக்கணும்? தேவன் நினச்சா பண்ணிவிடுவார். ஏன்னா தயவு கிடைக்கும்படி யோசேப்புக்கு தயவு பாராட்ட யாருமே கிடையாதுங்க. அப்பா அம்மா இருந்தாங்களா? இல்லை. மாமா மச்சான் இருந்தானா? எவனுமே கிடையாது. ஊருக்காரர் வந்து எவனுமே கிடையாது. யாருமே இல்லாத இடத்துல தேவன் தயவு பாராட்டுறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்க? நீங்கள் வெறுமையாக போகக்கூடாது. தேவனுக்கு ஒரு இறக்கத்தை பாருங்கள். 400 வருஷமாக அடிமையாக இருந்துட்டாங்க. பாவம் இப்படி போனால் என்னது நல்லா இருக்கா சொல்லி நிறைய வெள்ளி உடைமையோடு பொன்னுடைமையோடு புறப்படும்படி செய்கிறார். அதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாரு பாருங்கள், அந்த எகிப்தியுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி நான் செய்வேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனம் கூட வாசிங்க நீங்கள். ஆனால் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா ஒரு வார்த்தை, உலக ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நமக்கு தயவு பாராட்ட மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி கிடையாது. தேவனுடைய தயவை அறிஞ்சவன் தாவீது, அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் தெரியுமா? அவன் ராஜாவான உடனே சொல்லுவான், யோனத்தானுடைய குடும்பத்தில் என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராவது உண்டா அப்படி கேட்பான். பார்த்தீங்களா? அப்போ தாவீதுக்கு என்ன சுபாவம் இருந்துச்சு? தனக்கு தாவீதான் தயவை குறித்து பேசியிருக்கான் பைபிளில். தேவனுடைய தயவை குறிச்சுலாம் நிறைய பாட்டு பாடுவான் தாவீதுக்கு வந்து தேவனுடைய தயவு தெரியும். அதனால் என்ன பண்ணுறான் பாருங்க, ஒரு வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 9:1 வாசிங்க. 1 சாமுவேல் 9:1 வாசிங்க. ம் ம் 2 சாமுவேல் 9:1. ஏன் தாவீது அப்படி கேட்டான் தெரியுமா? அதே 2 சாமுவேல் 22:26 வாசிங்க. அதே 2 சாமுவேல்ல 22:26 வாசிங்க. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவரும் அப்போ தாவீது ஏன் தயவு பாராட்டுறான்னா, நாம் தயவு பாராட்டினா தேவன் நமக்கு தயவு பாராட்டுவார்னு நினைக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? ஏன் தாவீது இந்த என்ன வருது? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மாறுபட்டு அவரும் மாறுபடுவார். நான் தயவு பாராட்டினா அவரும் தயவு பாராட்டுவார் சொல்லி தேவன் என்ன பண்ணுறான்? யோபு நம்ம தாவீது அவன் தயவு பாராட்டுறான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்படி பைபிளில் நம்ம என்ன செய்ய முடியும்? நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு தெரியுது. என்ன தெரியுது? தேவனே தயவு பாராட்டுன்னு ஜெபிக்க தெரியுது. அப்படி தானே? அவன் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் இல்லையா? ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு என்ன தெரியுது? நம்ம தயவு செஞ்சோன்னா அவர் நமக்கு என்ன செய்வார்? தயவு செய்வார் சொல்லி பாருங்கள். நம்ம இன்னொரு சாட்சியோட பார்க்கலாம். நம்ம எஸ்ரா நெகேமியா சாட்சி பார்க்கலாம். அவங்க வந்து பாபிலோன் தேசத்துலேருந்து திரும்பி வராங்கல்ல, வரும்போது அவங்க என்ன தைரியத்தில் வந்தாங்க தெரியுமா? என்ன தைரியத்தில் அவங்க இருந்தாங்க தெரியுமா? பைபிள் சொல்லுது பாருங்கள். எஸ்ரா 7:9 வாசிங்க. எஸ்ரா 7:9 வாசிங்க. 1ஆம் மாதம் ம் 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 வந்தான். அப்போ பாருங்கள், எஸ்ரா எப்படி எருசலேமுக்கு வந்தானா? அவனுக்கு என்ன விசுவாசம் இருக்குது பாருங்கள். தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் எருசலேமுக்கு வந்தான். ஹல்லேலூயா. ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னா பாருங்க, ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னா கவனிங்க. அது ரொம்ப தூரம் பாபிலோன் தேசத்துலேருந்து என்ன செய்கிறான்? ரொம்ப தூரம் வரான். நிறைய என்ன செய்ய உடைமைகள்லாம் கொண்டு வரான். நிறைய ஏகப்பட்ட பணத்தோடு வரான். சொல்ல போனான் வெள்ளி பொண்ணு மரம் என்ன நிறைய வருது பொருட்கள் தேவாலயத்துக்கு கொண்டு வரான். வரும்போது பாதுகாப்புக்கு யாரும் வேணாம் சொல்லிட்டான். தனியாக வரான். அவனுக்கு என்ன தைரியம்னா, தேவனுடைய தயவு என் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய தயவு என் மேலே இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? யாரும் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அதே மாதிரி நெகேமியா கூட பாருங்கள். நெகேமியா 2:8 வாசிங்க. ம் 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 ம்
கட்டளையிட்டார். அப்போ நெகேமியா என்ன சொல்கிறான், எனக்கு என்ன இருக்குது, தயவு இருக்குது. அப்போ இது பைபிளில் பரிசுத்தவான்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவருடைய தயவை தான் ரொம்ப என்ன பண்ணிருக்காங்க, நம்பி இருக்கிறாங்க. தேவன் வந்து தேவனுடைய நிறைய சுபாவங்கள் இருக்குது, கிருபை, இரக்கம், அன்பு, நிறைய சுபாவங்கள் இருக்குல்ல. அதில் ஒரு ஸ்பெஷல் என்னது, அவருடைய தயவு. ஆண்டவர் தேவன் வந்து யார் மேலேயாவது தயவு வைக்கணும்னு நினச்சாருன்னு வைங்களேன், தயவு கிடைக்கும்படி செய்வார். ஏன் அந்த தானியேலை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து பைபிள் சொல்லுது, அவன் என்ன ஒரு ஆசைப்பட்டான், ராஜா சாப்பிட்ற சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாது, நான் என்ன செய்யணும், வெஜிடபிள் தான் சாப்பிடணும், நான் வந்து என்ன பண்ண தீட்டுப்படக்கூடாதுன்னு அவன் ஆசைப்பட்டான். அவை ஆசைப்பட்டது அவனுக்கு நியாயம்தான். ஆனால் போன இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கான். அது முடியுமானா முடியாது இல்லையா. சிறைப்பிடிக்கப்பட்டு போன இடத்துல அவன் நினச்சதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனால் எப்படி நடந்துச்சான், தானியேல் 1ஆம் அதிகாரம் வாங்க நீங்கள், தானியேல் 1:9 வாசிங்க. தானியேல் 1:9 வாசிங்க. இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வந்து நமக்கு பாதுகாப்பு வேணும்னாலும் சரி, அல்லது நமக்கு என்னது ஒரு மனுஷங்கிட்ட இறக்கம், எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் பைபிளில் யோசேப்பை பார்க்கலாம், தானியேலை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், எல்லாருக்குமே தேவன் என்ன செய்கிறாருங்க, தயவு செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குது, தேவனுடைய தயவு இருக்குது. நமக்கு யாராவது இறக்கம் பாராட்டுறாங்கன்னா அது என்ன காரணம், தேவன் அப்படி நமக்கு செய்கிறாருங்கிற விசுவாசம். தேவன் வந்து எல்லாரு மேலே எப்படிப்பட்டவர் தான், இறக்கம் உள்ளவர் தான், எல்லார் மேலேயுமே தயவு உள்ளவர் தான். ஆனால் எல்லாருக்குமே தயவு கிடைக்குதா சொல்லுங்கள், எல்லார் மேலேயும் தயவு உள்ளவர்னு பைபிள் சொல்லுது தானே, சொல்லுது. ஆனால் எல்லாருக்குமே தயவு கிடைக்குதா சொல்லுங்கள். இப்போ இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, எல்லாருக்குமே தயவு இருக்குது, ஆனால் என்ன செய்யலை, அதை அவங்க அனுபவிக்க தரல. ஆனால் எனக்கு என்ன தெரியுது, அவன் சங்கீதக்காரனுக்கு என்ன புரியுது, எனக்கு அவருடைய தயவை பற்றி தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணான். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் உங்களுக்கு, பிரியமானவர்களே எல்லாம் கவனிங்க. தேவனுடைய தயவுங்கிறத வந்து நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் எடுத்துக்க விரும்பலை. சுருக்கமாக சொல்லப்போனால் எந்த காரியமாக இருந்தாலும் தயவு செய்வார் அவர். ஹல்லேலூயா. அவருடைய தயவு என்னது, இறக்கத்தை விட கொஞ்சம் ஆழமானதான் தயவுன்னு சொல்லுது. தேவனுடைய தயவு என்னது, இப்போது தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்வான், இறக்க செய்வானா இல்லையா. பைபிள் என்ன சொல்லுது, உன் தாயும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இல்லையா. தேவனுடைய தயவு அப்படிங்கிறது எப்படின்னா எந்நாளும் உள்ளது, எப்போதுமே இருக்குது, எல்லாரும் மேலேயுமே இருக்குது. ஆனால் ஏன் எல்லாராலும் அனுபவிக்க முடியல, ஏன் வந்து சிலர் வந்து தேவனுடைய தயவு அனுபவிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு காரியம் கூட சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா, எப்படி ரட்சிக்கப்பட்டோம், பைபிள் சொல்லுவோம். எபேசியரில் ஒரு வசனம் சொல்லி பாருங்கள், எபேசியர் 1:6 வாசிங்க. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து ரட்சிக்கப்படுவோன்றது தேவனுக்கு தெரியும். அப்போ எதன் அடிப்படையில் தேவன் நம்மளை ரட்சித்தாராம், எதன் அடிப்படையில் முன்குறிச்சாராம் தெரியுமா, அவருடைய தயவின் அடிப்படையில் தான் முன்குறிச்சாராம். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் நம்ம என்ன வச்சுருந்துருக்கிறாரு, என்ன வச்சுருக்கிறார் சொல்லுங்கள், தயவு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வந்து தேவ தயவு யாருக்கு தான் கிடைக்குன்னா, யார் நல்ல குணம் உள்ளவங்களோ, அதாவது குணம்னு என்னது வாசிங்க, ரோமர் 2:4 வாசிங்களேன். தேவ தயவு அல்ல ம் 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 அசட்டை பண்ணுகிறாயோ. அதாவது இந்த வசனம் ஈஸியாக புரியுதுன்னா எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா, நம்ம வந்து நம்ம தேவ தயவில் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் அவர் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம வந்து குணப்படும்படி ஏவுது, நம்ம குணப்பட்டால் தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. பேதுருக்கிட்ட ஏசப்பா சொல்லுவார் தெரியுமா, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரை திடப்படுத்தினுவார். அப்போ நம்ம குணப்பட்ட நடந்து சிலர் சுருக்கமாக சொல்ல போனால் சில ஞானஸ்தானம் பெற்று என்ன செய்வாங்க, ஞானஸ்தானம் பெற்றதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில் ஜோம் பண்ணுவாங்க. ஞானஸ்தானம் பெற்றதுலேருந்து எல்லா வாரம் சர்ச்சுக்கு வருவாங்க. ஞானஸ்தானம் பெற்றதுலேருந்து சினிமா பார்க்க மாட்டாங்க. ஞானஸ்தானம் பெற்றதுலேருந்து நல்ல குணமாக வாழ்வாங்க. அதான் குணம். அப்படிப்பட்டவங்களுக்கு தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. சிலர் வந்து ஞானஸ்தானம் பெற்றாலும் சினிமா பார்ப்பாங்க, ஞானஸ்தானம் பெற்றாலும் குடிப்பாங்க, ஞானஸ்தானம் பெற்றாலும் சண்டை போடுவாங்க, ஞானஸ்தானம் பெற்றாலும் பொய் சொல்லுவாங்க. அவங்க குணப்படலை, அதனால் தயவு கிடைக்காது. ஹல்லேலூயா. புரிஞ்சா நான் சொல்லுது? ஹல்லேலூயா. அப்போ தயவு வந்து எல்லாருக்குமே உண்டு. ஆனால் ஏன் கிடைக்கல, ஏன் விசுவாசிக்கு கிடைக்கல,
இன்னும் விசுவாசி குணப்படலை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு நமக்கு ஒரு பீரியட் உண்டு. என்ன பீரியட் உண்டு? ரட்சிக்கப்பட்டவுடனே என்ன உண்டு? நம்ம சர்ச்சைக்கு வந்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஒரு டைம் உண்டு. என்ன டைமு? குணப்படும்படியான ஒரு டைமு, பரீட்சை காலம். நாம் குணப்பட்டுட்டோன்னா நம்ம நல்லாயிடுவோம். சிலர் சர்ச்சைக்கு வந்து கொஞ்ச நாளே நல்லாயிடுவாங்க, சிலர் ரொம்ப நாள் நல்லாக மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? கொஞ்ச நாளே திருந்திடுவாங்க, சிலர் ரொம்ப நாள் ஆனாலும் திருந்த மாட்டாங்க. திருந்தலைன்னா தயவு கிடைக்காது. ஹல்லேலூயா. திருந்திட்டா தயவு கிடைச்சிரும். எது திருந்துறது? அதிகாலை ஜெபம் வந்து நான் பண்ணணும், இப்போ பண்ணி ஆகணும்னு பயந்து பண்ணுறது குணப்படுறது. அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது குணப்படாதது. ஹல்லேலூயா. பைபிள் டெய்லி வாசிக்கணும்னு பயந்து வாசிக்கிறது குணப்படுறது. அப்புறம் வாசிக்கலாங்கிறது குணப்படாதது. ஹல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நம்ம இன்றைக்கி திருந்திட்டோன்னு வச்சுங்களேன், உண்மையிலே மனப்பூர்வமாக நான் வந்து என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக குணம் நம்முடைய கேரக்டர் சூப்பராக ஆச்சுன்னா தேவன் இப்போ தயவு பாராட்ட வல்லவர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்களேன், தேவன் எப்படிப்பட்டவர்? தயவு கிடைக்கும்படி தானியேலுக்கு செய்தார், தயவு கிடைக்கும்படி யோசேப்புக்கு செய்தார். வாசிக்கிறோமா இல்லையா? அப்போ தேவன் வந்து தயவு கிடைக்கும்படி செய்கிறவர், தேவன் தயவு பாராட்டுகிற தேவன். யாக்கோபு சொன்னா பார்த்தீங்களா, தேவன் எனக்கு பாராட்டின எல்லா தயவுக்கும் நான் பாத்திரம் நல்லன்றான். அப்போ யாக்கோபுக்கு என்ன தெரியுது? தேவன் தயவு செய்கிறாருன்னு தெரியுது. ஏங்க எலியேசர் ஜெபம் பண்ணுறான், என் ஆபிரகாம், எங்கள் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்யுங்கன்னு எப்படி அவன் ஜெபம் பண்ணான்? அவனுக்கு எங்கேருந்து விசுவாசம் வந்துச்சு? எலியேசர் வந்து எபிரேனா? கிடையாது. ஆபிரகாம் சந்தையில் பிறந்தவனா? கிடையாது. பைபிள் தெரியுமா? தெரியாது. என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்துக்கு எவ்வளோ அது ஏன் ஆபிரகாமுக்கு தயவு கிடைச்சிது? ஆபிரகாம் அதுக்கு பாத்திரவானா இருந்தால் தயவு கிடைச்சிது. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ஏன் தயவு கிடைச்சிது? யாக்கோபு அதுக்கு பாத்திரவானா இருந்தால் தயவு கிடைச்சிது. யோசேப்புக்கு ஏன் தயவு கிடைச்சிது? யோசேப்பு அதுக்கு பாத்திரவானா இருந்தால் தயவு கிடைச்சிது. அவ்வளோதான். ஹல்லேலூயா. அதை தான் ரோமர் அழகாக சொல்லுவார், நீ குணப்பட்ட பின்பு, நீ குணப்படும்படி தேவ தயவு ஏவுது. ஹல்லேலூயா. நீ குணப்படு. நம்ம வந்து மனம் திரும்பிடும் வச்சுங்களேன், நம்ம வந்து யாரை பற்றியும் குறை சொல்கிறது கிடையாது, இச்சிக்கிறது கிடையாது, பெருமைப்படுறதில்லை, பொறாமப்படுறதில்லைன்னு மனம் திரும்பிட்டோன்னா இன்னைக்கு நமக்கு தயவு தான். ஹல்லேலூயா. தயவுங்கிறது என்ன தெரியுமாங்க? நீடிய வாழ்வு தான் வாழ்வு. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வந்து எப்போ வாழ்வு கிடைக்கும்? குணப்படும் போது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து இதுதான் பெரிய பிரச்சனையே. எல்லாரும் சபைக்கு வந்தால் போதும், ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், திருவிந்து எடுத்தால் போதும், தசமாவும் கொடுத்தா போதும்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் நல்லதுதான், எல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் எது முக்கியம்? எல்லாம் முக்கியம் தாங்க, அதெல்லாம் வேணாம் சொல்லணும். இல்லை, சர்ச்சைக்கு வரணும், திருவிந்து எடுக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் எது இல்லாமல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. குணப்படாமல் எந்த லாபமும் கிடையாது. ஹல்லேலூயா. குணப்படணுமா இல்லையா? நான் சொல்ல புரியுதா இல்லையா? குணம், அது அன்புன்னு பைபிளில் ஒரு அதிகாரமே பேசுது. அன்பு எப்படிப்பட்டதுன்னு வசனம் சொல்ல தெரியுமா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதுன்னு இருக்கா இல்லையா? அப்போ தயவு உள்ளதான். அப்போ தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுங்க? தயவு உள்ளது. அப்போ நமக்கு இன்னைக்கு தயவு வேணும். தேவன் எனக்கு தயவு செய்ய ரெடியாக இருக்கார். ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? தயவு செய்யலாம்ல. ஏன் ஆபிரகாமுக்கு செஞ்சார், யாக்கோபுக்கு செஞ்சார், யோசேப்புக்கு செஞ்சார், எனக்கு செய்யலாம் இல்லைன்னா செய்ய ரெடி தான். நம்ம அதே மாதிரி மாற முடியுமா? இன்றைக்கி நாம் உண்மை உள்ளவங்களாக மாற முடியுமா? நம்ம குணப்பட முடியுமா? ஹல்லேலூயா. எங்கள் பைபிள் சொல்லி எபேசியரில் நாம் முன்குறிக்கப்பட்டதே தயவில் தான், நம்ம பிறந்ததே தயவில் தான், தேவ தயவில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சபைக்கு வந்திருக்கிறோம். அப்போ இன்னொரு வசனம் வாசிங்க. பைபிள் சொல்லி பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் எல்லா துர்க்குணத்தையும் பொறாமைகளையும் ஒழித்துவிட்டு வளரும்படி வாஞ்சியா இருங்கள். அப்போ தயவு வேணா என்ன செய்யணுமா? எல்லா துர்க்குணத்தையும் பொல்லாப்பி ஒழிச்சிருங்க. நம்மகிட்ட இருக்கிற துர்க்குணம் பொல்லாப்பு இருக்கு இல்லையா, கெட்ட சுபாவம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு என்ன பண்ணுங்க? நல்ல பைபிள் படிங்கன்னு பேதுரு சொல்கிறான். அப்படி தானே? ஏன் பைபிள் படித்தா நல்ல குணம் வரும், உனக்கு நல்ல சுபாவம் வரும். அதனால் என்ன பண்ணு, நீ திருவசனமாக்கி ஞானப்பால் மேலே வாஞ்சியாரு. எல்லா துர்க்குணத்தையும் புறங்கூடுதலையும் என்ன பண்ணுறு?
ஒழிச்சிரு. அப்போ தான் என்ன கிடைக்கும்? கர்த்தர் தயவு கிடைக்கும். அப்போ அழகாக சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் தயவுள்ளர் என்பது ருசி பார்த்தது உண்டானால் என்ன பண்ணுங்க? எல்லா துர்க்குணத்தையும், அப்புறம் எல்லாவித புறங்கூறுதலையும், எல்லாவித வேற என்னது கபடத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள்னு சொல்லி பேதுரு சொல்கிறான். அப்படி தானே? பேதுரு வந்து ஏசப்பாவுக்கு பிரதானமான சீசன் தானே. அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க. அப்போ இதை ஒழிச்சிட்டு என்ன பண்ணிக்கோ? நீ தேவனுடைய தயவை ருசி பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய தயவு நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும்னா இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? எலியேசர் தேவனுக்கு ஜெபம் பண்ணுறான். அதுதானே எலியேசர். அப்போ தேவனுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா தயவு செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணலாம். இன்னொன்று என்ன போட்டிருங்க? வசனத்தை படிங்கன்னு போட்டிருக்கு. இன்னொன்று இருக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 2:47 இருக்கும். அவர் ஜனங்கள் எல்லாரும் தேவனை துதித்து தயவு பெற்றிருந்தார்கள் இருக்கும். அப்போது தயவு கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும், அப்புறம் பைபிள் படிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்போ நல்லா ஜெபிக்கணும், துதிக்கணும், பைபிள் படிக்கணும். அவ்வளோதான். இதை செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்குமா? தயவு கிடைக்கும். ஆனால் எப்படிப்பட்டவங்களா இருந்து நம்ம இதை 3 செய்யணும்? குணமுள்ளவங்களா, அதாவது மனம் திரும்பினவங்களா. மனம் திரும்பாமல் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது. மனம் திரும்பி பண்ணணும். மனம் திரும்பி ஜெபிக்கணும், மனம் திரும்பி வேதம் வாசிக்கணும், மனம் திரும்பி கர்த்தரை அப்படி துதிச்சா கண்டிப்பாக நமக்கு தேவன் என்ன செய்வாருங்க? தயவு செய்வார். நகோமி சொல்வா தெரியுமா? ரூத் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். ரூத் புஸ்தகம் எடுத்துங்க. 2:20 வாசிங்க. ரூத் 2:20. ம் 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 அப்போ நகோமி வந்து திரும்பி வந்தா பெத்லெகேமுக்கு. ஆனால் அவளுக்கு என்ன ஒரு அறிவு இருக்குது? தேவன் என்ன செய்ய முடியும்? மரித்தோர்களுக்கும் தயவு செய்ய முடியும், உயிரோடு இருக்கவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? தயவு செய்ய முடியும். அப்படி தயவு செய்கிற கர்த்தர். காலையிலேயே ஒருத்தர் மரிச்சே போயிட்டாங்க. அவனுக்கு தயவு எப்படி செய்கிறாரோ பிள்ளைகளுக்கு செய்கிறான். மரிச்சு போயிட்டான். ஆனால் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அவன் நிமித்தம் அவனுடைய சந்ததிக்கு தயவு செய்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் உயிரோடு இருந்து ஒருத்தன் திருந்திட்டான், மனம் திரும்பிட்டான், அப்போ தயவு செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்து தயவு செய்கிறவருங்கிற அறிவு நகோமிக்கு இருந்ததுனால தான் அவளால் பெத்லெகேமுக்கு திரும்பி வர முடிந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ தயவு எங்கேருந்து நமக்கு கிடைக்கணும்? தேவனிடத்துலேருந்து கிடைக்கணும், மனுஷனிடத்தில் கிடைச்சா எப்படி தெரியுமா இருக்கும்? வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16:22 வாசிங்க. 1 சாமுவேல் 16:22. சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்கள் அவனுக்கு தயவு கிடைத்து சொல்ல சொன்னான். இதுக்கு விளக்கம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சவுல் என்ன பண்ணான்? ஆள் அனுப்பி சொன்னான், அவன் நிற்கட்டும், வீட்டுக்கு வரமாட்டான், என் கூட இருந்துக்கிட்டோம், ஏன்னா எனக்கு என் கண்கள் அவனுக்கு தயவு கிடச்சிருக்குன்னுவான். அப்படி தானே? யாருக்கு? தாவீதுக்கு என் கண்களை தயவு கிடச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போது இப்போ எப்படி இருக்கப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க சவுல். அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது, தாவீதை பெலிஸ்தரின் கையில் விழ வைக்க வேண்டும் என்பதே அவன் முழு எண்ணமாக இருந்துச்சான். ஹல்லேலூயா. அவனை சாவடிக்கணும்னு நினச்சான். கொஞ்சம் முன்னாடி என்ன இருந்துச்சு? தயவு இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்கான் சொல்லுங்கள். என்ன சொல்கிறா? இப்போது கொன்னுடணும். ஆனால் பைபிள் சொல்லு பாருங்கள், உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறேன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு வந்து என்னது? நலமானதுன்னு வாசிக்கிறோம். தேவனுடைய தயவு வந்து எந்நாளும் உள்ளது வாசிக்கிறோம். தேவனுடைய தயவு நீடிய வாழ்வுன்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் தெரியுமாங்க? நம்ம இன்றைக்கி மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லி பாருங்கள், மனம் திரும்பி நம்ம மரிச்சு போயிட்டோன்னா பிள்ளைகள் கூட தயவு பெறுவாங்க. ஏன்? அவர் மரித்தோருக்கும் தயவு செய்கிறார் வசிக்கிறமா இல்லையா? மரிச்சா கூட பிள்ளைகளுக்கு தயவு செய்கிறாரு. உயிரோடு எப்படி தயவு பெறனா? உயிரோட மனம் திரும்பி வாழ்ந்தால் கண்டிப்பாக தேவனுடைய தயவு நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்குமே, ஒரு கல்யாண காரியத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறான், தயவு செய்யுங்கன்னு. அப்படி தானே? எலியேசர் என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணான்? ஒரு கல்யாண காரியத்துக்காக எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி ஜெபம் பண்ணுறான்? ஒரே வார்த்தை தாங்க, தயவு செய்தருளும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாரம் எப்படி நம்ம ஜெபிக்கணும்? இந்த வாரம் முழுசும்
ஏசப்பா எனக்கு என்ன செய்யுங்க, தயவு செய்யுங்க. ஹல்லேலூயா. மனுஷங்களிடத்தில் போய் நம்ம என்ன ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. என்ன யார்கிட்ட சொல்லணும், போயிட்டு தேவனிடத்தில் சொல்லணும், எனக்கு தயவு செய்யுங்கப்பா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நீண்ட காலமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படலைன்னா நீண்ட காலமாக நம்ம திருந்தலைன்னு தான் அர்த்தம். அல்லையா? அப்படி தானே? அப்படியா இல்லையா? நீங்கள் சபையில் 2 விதமான கூட்டத்தை பார்ப்பீங்க. எல்லா சபையிலையுமே சொல்கிறேன், எல்லா ஆவிக்குரிய சபையிலையும் 2 விதமான கூட்டத்தை பார்ப்பீங்க. சிலர் சபைக்கு வந்து கொஞ்ச நாளில் நல்லாயிடுவாங்க. சிலர் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் நல்லாவே மாட்டாங்க. ஏன் அப்படி? இன்னொரு கூட்டத்தார் இருக்காங்க, ரொம்ப நாள் நல்லாவே இருப்பாங்க, அப்புறம் டக்கு நல்லாயிருவாங்க. அப்படி ஒன்று இருக்குது. ஏன் சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், மனம் திரும்புதல் தான். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் தான். நீ குணம் அடையணுன்றது அவர் எதுவுமே கிடையாது. என்ன குணம் அடையணும்? மனுஷனை திருப்திப்படுத்த சொல்ல, மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ சொல்ல, தேவனை திருப்திப்படுத்தணும். ஹல்லேலூயா. தேவனுடைய இஷ்டம் செய்யணும். அவர் வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேணும். அப்போ தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அடங்கும் போது நம்ம தைரியமாக கேட்கலாங்க, எனக்கு தயவு பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. எஸ்ராவுக்கு தயவு பண்ணீங்கல்ல, நெகேமியாவுக்கு தயவு பண்ணீங்கல்ல, யோசேப்புக்கு தயவு பண்ணீங்கல்ல, தாவீதுக்கு தயவு பண்ணீங்கல்ல, ஆபிரகாமுக்கு தயவு பண்ணீங்க, எனக்கு தயவு பண்ணுன்னு கேட்கலாம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தயவு பண்ணிருக்கார் தேவன். நகோமிக்கு தயவு பண்ணார்ல. அப்போ நமக்கு தேவன் தயவு பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நிச்சயமாய் தயவு செய்வார். அதை தான் யோபு சொல்கிறான், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், வெறும் ஜீவனை மட்டும் தேவன் நமக்கு தரல, என்ன தந்திருக்கிறாரு? நமக்கு தயவையும் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தயவில் நம்ம வாழ்ந்து பழகணுங்க. எப்போதும் நம்ம தேவனுடைய தயவிலேயே வாழ்ந்து பழகணும். எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? எல்லோரும் முழங்கால் படிட்டு, பிரியமான தேவசனமே, ஏதோ நான் சொல்லணும்னு சொல்லுங்க, இது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது. பிரியமான தேவசனமே, தேவன் நமக்கு தயவு செய்ய விரும்புகிறாருங்க. அதனால தான் அந்த வார்த்தையை நமக்கு பேசுகிறாரு. யார் எல்லார் மேலேயும் தயவு உள்ளவர் தான். ஒருவேளை நம்முடைய பலவீனங்களால், நம்முடைய மீறுதல்களால் நம்ம தயவு பெறாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தேவன் தயவு செய்ய வல்லவர். இன்றைக்கி நம்ம குணப்படும் போது தாங்க தயவு செய்வார். நம்ம குணப்படணும். ஆண்டவரே, இந்த பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவரே, உம்மை நான் திருப்தி சந்தோஷப்படுத்துவேன்ப்பா. மனுஷனை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், உம்மை நான் சந்தோஷப்படுத்துவேன்ப்பா. உம்மைக்கு நான் அடங்கி வாழ்வேன்ப்பா. ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேனப்பா. வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, அழுது ஜெபிக்கணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் வந்து அழணும். தேவ சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய தயவு எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லது. யாக்கோபு சொல்கிறான், எல்லா தயவுக்கும் நான் வெறுங்கையா போனேன், அவருடைய தயவு என்னை ஆசீர்வதிச்சதுன்னு யாக்கோபு சொல்கிறான். ஆபிரகாம தேவனுடைய தயவு ஆசீர்வதிச்சது, யாக்கோபு ஆசீர்வதிச்சது, யோசேப்பு ஆசீர்வதிச்சது. நம்மையும் அந்த தயவு இன்னைக்கு ஆசீர்வதிக்கட்டும். என் கூட வா. நாம் என்ன செய்ய போகிறோம்? உலகத்தை மாற்றப் போகிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளிடம் ஜெபியுங்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். என்னை விசுவாசிக்கிறவன் நீ உயிர் பிழைப்பாய். ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் ஈராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும்.